இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 21 தாயாம் திரு அவை ஃப்ளூ நகரத்தினுடைய புனித நிக்கோலாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த புனிதரானவர் சுவிட்சர்லாந்து தேசத்துல 15வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் ஒரு போர் வீரராக இருக்கிறார். போர் வீரராக பல ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு அந்த நாட்டினுடைய ஆளுநராகவும் நீதிபதியாகவும் உயர்த்தப்படுகிறார். அதற்கு பிறகு மனம் முடித்து வைக்கிறார்கள். திருமணத்துல 10 குழந்தைகளை இவர்கள் பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்த்தெடுத்து கொண்டிருந்தார்களாம். அன்புமிக்கவர்களே, ஒரு ஆளுநராக மிகப்பெரிய அரச பதவியில இருந்தாலும் ஒரு நாள் ஒரு காட்சியில இவர் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டிருந்தாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றின ஒரு காட்சியை காணுகிறார். அதாவது ஒரு அழகிய மலரை ஒரு விலங்கு உண்ணுவது போல அவர் காணுகிறார். அழகிய மலரான என்னுடைய ஆத்மாவை இந்த உலக காரியங்கள் எடுத்துக்கொள்வது போன்ற அந்த காட்சியை கண்ட அவர் அடுத்த கணமே தன்னுடைய மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அனுமதியை பெற்று துறவர வாழ்வை இவர் மேற்கொண்டார் என்றும், துறவரத்துல மிக எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவரை பார்த்து பல இளைஞர்கள் இவரை போல ஒழுக்க நெறியிலும் தவ நெறியிலும் வாழ்வதற்காக இவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்றும், அதன் காரணமாக பல இளைஞர்களை துறவரத்திற்கு கவர்ந்தெழுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக இந்த ஃப்ளூ நகரத்தினுடைய புனித நிக்கோலாஸ் கருதப்படுகிறார். ஏழ்மையிலும் ஜெபத்திலும் வாழ்ந்து உண்மையான ஒரு இறை துறவியாக சாட்சியம் பகர்ந்து மரித்தார் இந்த புனித நிக்கோலாஸ் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தவ காலத்துல உண்மையாகவே நம்முடைய உலக காரியமான எண்ணங்களை விடுத்து இறைவனை நோக்கிய நம்முடைய சிந்தைகளை செலுத்த இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நம்முடைய கடவுளுடைய மீட்பு திட்டம் எப்படியாக இருக்கிறது? அந்த மீட்பு திட்டத்தோடு நாம் ஒத்துழைக்கிறோமா? அல்லது அந்த மீட்பு திட்டத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவனுடைய அழைப்பை ஏற்கிறோமா? இறைவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா என்பதை பற்றி சிந்திக்கத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என்ன வாசகம் என்று பார்த்தோம் என்றால், நிலக்கிழார் ஒருவர் நெடுந்தொலைவு பயணம் செய்ய விரும்பிய ஒரு நேரத்துல தன்னுடைய திராட்சை தோட்டத்தை, அதாவது திராட்சை தோட்டத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கின்றார். அந்த திராட்சை தோட்டத்துல கண்காணிப்பு கோபுரத்தை ஒன்றை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த திராட்சைகளை பிழிந்தெடுப்பதற்கான ஒரு வசதி, இவை அனைத்தையுமே செய்துவிட்டு தோட்ட தொழிலாளர்களிடத்துல இது ஒப்படைத்து விட்டு செல்கிறார். சில காலம் கழித்த பிறகு தன்னுடைய உரிமை பங்கை பெற்று வருவதற்காக தன்னுடைய பணியாளர்களை அனுப்பிய நேரத்துல அந்த பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைக்கிறார்கள், ஒருவரை கொலை செய்கிறார்கள், ஒருவரை கல்லால் எறிந்து அனுப்புகிறார்கள். 2வது முறையாக இன்னும் சில பணியாளர்களை அனுப்புகிறார். இந்த 2வது முறை அனுப்பப்பட்ட பணியாளர்களையும் தோட்ட தொழிலாளர்கள் அவ்வாறே கொடுமை செய்து அனுப்புகிறார்கள். கடைசியில இந்த நிலக்கிழார் தன்னுடைய உரிமை பேரான தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைத்தால் தனக்கு கொடுக்கிற மரியாதை இந்த மகனுக்கு கொடுப்பார்கள் என்று தன்னுடைய மகனை அனுப்பி வைத்த நேரத்துல இந்த தோட்ட தொழிலாளர்கள் இவன் தான் உரிமை சொத்து, இவனை அழித்து விட்டால் இந்த சொத்து நமக்கு சேரும் என்று அந்த ஒரே மகனை அவர்கள் அடித்து கொள்ளுகிறார்கள் என்கிற ஒரு உருவமை குறிப்பிட்டு கடைசியில இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த நிலக்கிழார் என்ன செய்வார் அப்படி என்கிற ஒரு கேள்விக்குத்தான் இன்னும் மிகுதியான பணியாளர்களை அனுப்பி தோட்ட தொழிலாளர்களை அழித்து விடுவார், அவர்களை தண்டித்து விடுவார் அப்படி என்கிற ஒரு செய்தி தான் நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த இறை ஆட்சி, அவர்களுக்கான அந்த அழைப்பு அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் நற்செய்தி வாசகம். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய மீட்பு திட்டம் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துல நமக்காக அனுப்பி அவர் சிலுவை மரணத்தின் வழியாக நம்மை மீட்டுக் கொள்வதுதான் இறைவனுடைய மீட்பு திட்டம். இறைவன் இந்த உலகையும், இந்த உலகத்துல நமக்கான வாழ்வையும், இந்த வாழ்வுல நமக்கான உறவுகளையும், இந்த உறவுகள் நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதற்கான பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் திறமைகளையும் இறைவன் இந்த மண்ணுலகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவை அனைத்தையுமே பயன்படுத்தி நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அல்லது இறைவன் கொடுக்கிற இந்த அழைப்பை நிராகரித்து
இறைவனுடைய இறை வாக்குகளையும் இறை வாக்கினர்களையும் தண்டித்து அவற்றுக்கும் அவர்களுக்கும் செவிமடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கெடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அழைப்பிற்கு நாம் மறுப்பு தெரிவித்தால், இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் கடைசியில என்ன நடக்கும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு எச்சரிக்கையாக நமக்கு சொல்லுகிறார். 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விண்கலத்திலிருந்து 9 மாதமாக விண்வெளியில ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த 4 விண்வெளி வீரர்களை காப்பாற்றி நேற்று பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறார்கள். நேற்று அமெரிக்காவில் அதுல இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் என்பவரை பற்றி தான் எல்லோருமே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அந்த விண்வெளி காலத்துல அமெரிக்க நாட்டை சேர்ந்த மிகவும் அனுபவமிக்க ஒரு கிறிஸ்தவரும் இருந்தார். அந்த விண்வெளி வீரருடைய பெயர் தான் புச் யூஜின் வில்மர் அப்படி என்கிறவர். என்ன ஃபாதர், அவரை பத்தி என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த 9 மாதம் இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு ஆபத்தான பயணத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். காப்பாற்றப்பட்ட அந்த 4 பேரிடத்துல ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல இந்த வில்மர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 9 மாதங்கள் இப்படி கடுமையான ஒரு துன்பமான ஒரு நேரத்துல நீங்க விண்வெளியில் இருந்தீங்க, உங்களை காப்பாற்ற முடியாது என்று நாசா விண்வெளி மையமே கைவிட்ட ஒரு நேரத்துல இப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அன்புமிக்கவர்களே அவர் சொன்ன பதில் இது கட்டு கதை அல்ல. நான் இது வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசுறேன். இது உண்மையா நடந்துச்சான்னு. கேட்டது உண்மை, அவர் சொன்ன பதிலும் உண்மை. அவர் சொன்ன பதில் என்ன என்றால், இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது, காப்பாற்றப்பட்டிருப்பது, நான் சாதித்தது எல்லாமே என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படை காரணம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்வின், என்னுடைய வெற்றியின், எனது அனைத்து நிகழ்வுகளுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்று உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய விசுவாசம், தன்னுடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவால் தான் இவ்வளவு வெற்றிகளை நான் பெற்றிருக்கிறேன், இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு வாழ்வைத்தான் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக இன்றைக்கு நான் உரைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனைக்கு எல்லாவற்றுக்குமே என் விசுவாசமும் என்னுடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவும் தான் காரணம் அப்படி என்று மார்தட்டி உரைக்கிற தன்னுடைய அந்த விசுவாச அறிக்கையைத்தான் அந்த யூஜின் வில்மர் என்பவரிடமிருந்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாய்ப்பும் வசதிகளும் மீட்படைவதற்காகத்தான், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக அறிந்து கொண்டு விசுவசித்து அவரில் நம்பிக்கை வைப்பதற்காகத்தான். இந்த அருமையான நேரத்துல இறைவன் கொடுத்திருக்கிற அனைத்து வாய்ப்பு வசதிகளுக்காகவும் நன்றி சொல்லுகிற நாம் அவருடைய மீட்பு திட்டத்துல இறைவனுடைய குரலுக்கு, இறை வார்த்தைக்கு செவிமடித்து மீட்பை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.